90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஹீமன் கார்ட்டூன் இப்போ லைவ் ஆக்ஷனாக தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. சின்ன வயசில் நம்ம கார்ட்டூனில் பார்த்தா அதே நாஸ்டாலஜிக் இந்த படம் கொடுத்ததுன்றதை சொல்கிறேன். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 21 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, எட்டர்னியான ஒரு அழகான பிளானட். அங்கே ஒரு மன்னராட்சி முறையில் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. அதே பிளானட்டில் ஸ்கெலிட்டர்னு ஒரு தீய சக்தி கொண்ட வில்லன். அந்த வில்லன் தன் படையோட எட்டர்னியா கிங்டம் அட்டாக் பண்ண ஆடம்னு சின்ன பையனான இளவரசன் ஒரு பவர்ஃபுல் ஸ்வாடோட பூமிக்கு தப்பிச்சு வந்துடுறாரு. வந்த வழியில் அந்த பவர்ஃபுல் ஸ்வாடை மிஸ் பண்ணிடுறாரு. இப்படியே ஒரு 15 வருஷம் ஓடுது. இப்போ அந்த ஸ்வாடை கண்டுபிடிச்சி ஸ்கெலிட்டரை எதிர்த்து அந்த எட்டர்னியா கிரகத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றதாங்க கதைக்களமாக அமையுது. சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸை கண்டிப்பாக இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ படம்ன்றதுனால டெக்னிக்கலி செம ஸ்ட்ராங்காகவே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ பில்டப்பில் மட்டுமே இல்லாமல் மார்வல் டிசி மாதிரி அவங்க ஹீரோஸை அவங்களே ட்ரால் பண்ணி சில ஹியூமர் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்துருக்காங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக வந்திருக்கு. நம்ம சின்ன வயசில் பார்த்த கார்ட்டூன் ஹீமன் மாதிரியே ஃபைட்ஸ்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ்னு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்து சண்டை காட்சிகளை இன்னுமே சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ஒரு நீட்டான எக்ஸிகியூஷனே சொல்லலாம். ஆக்ஷனோட ஒரு குட்டி மோட்டிவேஷனையும் சேர்த்து ஹீமன் அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஃபைட் பண்ணுற சீன்லாம் செம்மையாகவே எடுத்திருக்காங்க. அண்ட் 3 போஸ்ட் கிரெடிட் சீன் மூலமா பார்ட் 2க்கு லீட் கொடுத்ததோட ஷிவமனுக்குமே ஒரு இன்ட்ரோ டீசர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட குறைகள்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலி இந்த படம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கோ ஸ்டோரிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் அந்த அளவுக்கு வீக்காக வந்திருக்கு. எமோஷனல் சீக்வன்ஸ்க்கு மார்க் கொடுக்கணும்னா பெரிய 0 தாங்க கொடுக்கணும். ஏன்னா 15 வருஷம் கழிச்சு ரீயூனியன் ஆகும்போது ஃபேமிலி பாண்டிங்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கும் இவங்க பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு வீக்காக இருக்குது எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் ரைட்டிங்கில். ஆக்ஷன் செட் பீஸில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண இவங்க கேரக்டர் ஆர்க்லையும் எமோஷன் சீக்வன்ஸ்லையும் கொட்ட விட்டாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இருந்தும் ஹீமானை தவிர மற்ற யாருமே இவங்க பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஹீமானா பண்ண நிக்கோலஸ் கலிட்சின் இந்த கேரக்டருக்காக எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காருன்றத அவரோட பாடி பில்டிங்லேயே தெரியுது. ஆக்ஷன் சீன்லேருந்து எமோஷனல் சீன் வரைக்கும் அந்த ஹீமன் லெகசியை சூப்பராகவே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிருந்தார். ஹீமன் சப்போர்ட்டாக கெம்லா மெண்டிஸ் அவங்களோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. தமிழில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வாய்ஸ் ஓவர் கொடுத்த இட்ரிஸ் எல்பா ஒரு கேரக்டரை ஒரு உண்மையான வாரியராகவும் அதே சமயம் ட்ரங்கடாகவும் 2 பரிணாமங்கள்லையும் அவரோட தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஜோக்கர் கேரக்டர் ப்ளே பண்ண ஜெரட் லெட்டோ இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. காமிக்லேருந்து மாறுபட்ட ஒரு முற்றிலுமான சீரியஸான வில்லன் ரோலை சூப்பராகவே ஹோல்ட் பண்ணியிருந்தார். ஹீரோ எலிவேஷனுக்கு ஆப்டான ஒரே ஒரு தீம் மியூசிக் வச்சு ஹீரோக்கு ஃபுல் பில்டப்பையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு டெக்னிக்கல் சைட்லேருந்து ஒரு சிறப்பான ஒர்க்கே டெலிவர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தெரிக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஹியூமரஸ் சீன்ஸ், நாஸ்டாலஜிக் ஹீரோ மூமெண்ட்ஸ் அண்ட் ஏ டெக்னிக்கலி சவுண்ட் குட் மூவி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இன் பிட்வீன் பொறுமையை சோதிக்கிற ஸ்க்ரீன் பிளே, புவர் கேரக்டர் ஆர்க் அண்ட் நோ எமோஷனல் கனெக்ட். ஓவராலாக ஒரு டீசென்டான சூப்பர் ஹீரோ படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த நாஸ்டாலஜிக் ஹீமன். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6.5 out of 10. Thank you guys.